வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து இதுவரை தமிழகம் முழுவதும் 62,000க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்த நாளை ஒட்டி தனியார் மருத்துவமனைகள் சார்பில் சைதாப்பேட்டையில் நடத்தப்படும் மருத்துவ முகாமை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையை ஒட்டி இதுவரை 62,000க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த மருத்துவ முகாம்களால் இதுவரை 34 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதிலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து எல்லா இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அக்டோபர் திங்கள் 15ஆம் தேதி தொடங்கி தமிழ்நாடு முழுவதிலும் நடத்த தொடங்கிய அந்த வடகிழக்கு அந்த முகாம்கள் என்பது மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் இன்றைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுவரை தமிழ்நாட்டில் கடந்த 1.5 மாதங்களாக நடைபெற்றிருக்கிற ஒட்டுமொத்த முகாம்களின் எண்ணிக்கை 62,741. மருத்துவத்துறையின் வரலாற்றில் ஒரு 1.5 மாத காலத்தில் வடகிழக்கு பருவமழைக்கு 62,000க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது இதுவே முதல் முறை. இதில் பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 34,05,386 பேர் இதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள்.